வெல்கம் டு அறம் IAS அகாடமி PIB சீரீஸ். இன்னைக்கு நம்ம 17th ஆகஸ்டோட PIB ஆர்டிகல்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். லெட் அஸ் ஸ்டார்ட் த டிஸ்கஷன். என்னென்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் சைபர் குஸ்தி? இந்த சைபர் குஸ்தி அப்படின்ற காம்படிஷன் எதுக்காக ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, யார் இதை கண்டக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட GS3 இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு கீழே டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் இந்தியா நேபாளுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு GS2 பைலாட்ரல் ரிலேஷன்ஷிப்க்கு கீழே டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் நேஷனல் அனுபவ் அவார்ட்ஸ், இந்த அவார்ட்ஸ் எதுக்காக பிரசன்ட் பண்றாங்க, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு GS2 கவர்னன்ஸ்க்கு கீழே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த டிஸ்கஷன். National Institute of Electronics and Information Technology launches Cyber Kusti 2026. இந்த சைபர் குஸ்தி அப்படின்ற ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் சைபர் செக்யூரிட்டி அண்ட் AI ஹேக்கத்தான். ஹேக்கத்தான் அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு காம்படிஷன். ஸோ அதை தான் ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியால கண்டக்ட் பண்ணப்படுற ஒரு ஹேக்கத்தான். ஸோ இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கண்டக்ட் பண்ற நேஷனல் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹேக்கத்தான் தான் இந்த சைபர் குஸ்தி 2026. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற மினிஸ்ட்ரியால கண்டக்ட் பண்ணப்படுது. இது எப்ப லான்ச் பண்ணிருக்காங்க? 15th ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இத யார் யாரெல்லாம் டெக்னிக்கல் பார்ட்னர்ஸா இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐசாக் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்த ஐசாக் ஃபவுண்டேஷன் அப்படின்றது சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்கிற செக்யூரிட்டி அண்ட் அனலிட்டிக்ஸ்ல ஒர்க் பண்ற ஒரு முக்கியமான பாடி தான் இந்த ஐசாக் ஃபவுண்டேஷன். ஐசாக் ஃபவுண்டேஷன் அலாங் வித் CERT-IN அப்படின்னா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இன் இந்தியா. திஸ் ஒர்க்ஸ் ஃபார் த சைபர் செக்யூரிட்டி. இந்தியால சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வராம தடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பாடி தான் இந்த CERT-IN. இவங்க ரெண்டு பேரும் நாலேஜ் பார்ட்னர்ஸா ஒர்க் பண்றாங்க அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ technical track of the National Conference on Cyber Security, Digital Forensic and Intelligence. So இந்த கான்ஃபரன்ஸோட டெக்னிக்கல் பார்ட்னர்ஸாவும் இவங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் கூட அவுட்கம் என்ன? சைபர் குஸ்தி அப்படின்ற காம்படிஷன். ஸோ இந்த காம்படிஷன்ல மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் நோன் அஸ் அகண்ட். இது ஒரு ஆன்லைன் காம்படிஷன். ஆன்லைன் மூலமா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். செகண்ட் ஸ்டேஜ் தங்கல். இதுவுமே ஆன்லைன் மோட்ல நடக்கும். அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் விச் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ் இஸ் நோன் அஸ் கேசரி. அண்ட் இது ஆஃப்லைன் மோட்ல டெல்லியில நடக்க போகுது. ஸோ இது யார் ஆர்கனைஸ் பண்றா? NIELIT, MIT அண்ட் ஐசாக் அண்ட் CERT-IN இந்த பாடிஸ் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த சைபர் குஸ்தி 2026. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஆர்டிகல். ஜெனரல் தீராஜ் சேத், Chief of the Army Staff, embarks on the official visit to Nepal. ஸோ இந்த ஆர்டிக்கல் மூலயமா நம்ம இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்றது தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்தியாவும் நேபாளும் ஜியாகிரபிக்கலா லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு தூரம் லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்ணியிருக்காங்க? தே ஷேர் 1750 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்றாங்க இந்தியாவும் நேபாளும். எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இந்த லேண்ட் பவுண்டரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் சிக்கிம். இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இந்தியாவும் நேபாளும் லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்றாங்க. அண்ட் மேஜர் ஹிமாலயன் ரிவர்ஸ் ஆன கோசி, காண்டக் அண்ட் மகாகாலி, இந்த ரிவர்ஸ் எல்லாம் நேபாள்ல இருந்து இந்தியாவுக்கு ஃப்ளோ ஆகுது. அண்ட் we have certain boundary disputes with Nepal. எந்தெந்த பிளேசஸ்ல நமக்கும் நேபாளுக்கும் பவுண்டரி டிஸ்பியூட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லீபு லேக் அப்படின்ற இந்த இடத்துல லீபு லேக் இருக்கு, இந்த இடத்துல காலாபானி இருக்கு. அண்ட் தீஸ் ஆர் த பிளேசஸ் வேர் நேபாளுக்கும் இந்தியாவுக்கும்
ஆனா பவுண்டரி டிஸ்பியூட்ஸ் வந்து அதிகமா இருக்கிறது இந்த இடத்துல தான். அண்ட் we will be looking into certain social relationship. இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான சோஷியல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இத ரோட்டி பேட்டி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான ஃபுட் கல்ச்சர்ஸ் மோரார்லெஸ் ரொம்பவே சிமிலரா இருக்கும். அண்ட் பேட்டி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இந்தியாலையும் நேபாளையும் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்தியால இருந்து ஸ்பெசிபிக்கலி ஃப்ரம் யூபி, பீகார் இங்க இருந்து நேபாள்ல இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் ரொம்பவே காமனா நடக்கிறதுனாலதான் இத ரோட்டி பேட்டி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். என்னென்ன லாங்குவேஜஸ் நம்ம ஷேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்தி, மைத்திலி, போஜ்புரி, அவதி அண்ட் நேபாளி. இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான ரொம்ப காமனான லாங்குவேஜஸா இருக்கு. ஸோ அதனாலதான் நம்மளோட சோஷியல் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. பீப்புள் டு பீப்புள் கான்டாக்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெண்டு நேஷனுக்கு நடுவுலயுமே இருக்கு. அண்ட் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா நேபாள்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் அதிகமா பர்ச்சேஸ் பண்றது இந்தியால தான். ஸோ இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ஆஃப் நேபாள் அண்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், டிரான்சிட் அண்ட் எசென்ஷியல் சப்ளைஸ். நேபாளுக்கு எசென்ஷியல் சப்ளைஸ் போய் சேர்றதுக்கான ஒரு முக்கியமான ரோட் தான் வந்து இந்தியா. பிகாஸ் நேபாளோட நார்தன் சைட்ல ஃபுல்லாவே மவுண்டெயின்ஸ், ஸோ அன்ரீச்சபிள் டெரைன்ஸா இருக்கும். சதர்ன் ரீஜன்ல தான் பிளெயின்ஸ் இருக்கிறதுனால டிரான்சிட் அண்ட் எந்த விதமான பொருட்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்தியன் லேண்டை யூஸ் பண்ண வேண்டியது நேபாளோட ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. ஸோ அதனாலதான் இந்தியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நேபாள்ஸ் எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹைட்ரோ பவர் ட்ரேடுமே வந்து இந்தியாவுக்கும் நேபாளுக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நேபாள் ஹிமாலயன் ரீஜனா இருக்கிறதுனால அங்க நிறைய ஹைட்ரோ பவரோட பொட்டென்ஷியல் இருக்கு அண்ட் இந்தியாவுக்கு நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவை. ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவலான ட்ரேடா ஹைட்ரோ பவர் ட்ரேட் ரெண்டு நாட்டுக்கு நடுவில் கோஆபரேட்டிவா போயிட்டு இருக்கு. அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ இம்ப்ளிமெண்டிங் ஹை இம்பாக்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன் நேபாள். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எந்தெந்த ஃபீல்ட்ல கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அண்ட் லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல இந்த ஹை இம்பாக்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை நேபாள்ல இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் எதுல பேஸ் ஆகிருக்கு அப்படின்னா 1915 ட்ரீட்டி ஆஃப் பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ட்ரீட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெண்டு நாட்டோட பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் பேஸ் ஆயிருக்கு. அண்ட் தேர் ஆர் சர்டன் இஷ்யூஸ் pertaining டு பவுண்டரி இஷ்யூஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு, டிஸ்டர்ப்ஷன்ஸ் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் bilateral அரேஞ்ச்மெண்ட்ஸ்லயும் ப்ராப்ளம் இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் த சைனா ஃபேக்டர். we know that நேபாள்ல எப்பெல்லாம் ப்ரோ சைனா கவர்மெண்ட் இருக்கோ அப்பப்பெல்லாம் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்ட் ஆன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அந்த நாட்டுல வந்து போறதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ ப்ரோ சைனா ஃபேக்டர் வந்து ரொம்பவே முக்கியமான கிளிச்சஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள் பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப். அண்ட் கல்ச்சரல் லிங்க்ஸ், ரெண்டு நாட்டிலையுமே கல்ச்சரல் லிங்க்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயண்ல நம்ம சீதையோட பிறந்த இடம் வந்து நேபாள்ல இருக்கிற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ராமர் அயோத்தியா இந்தியால இருக்கிற மாதிரியும் ஜனக்பூர் நேபாள்ல இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ராமாயண் லிங்க் வந்து ரொம்பவே முக்கியமான கல்ச்சரல் லிங்க் பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள். புத்திஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்லயுமே இந்தியாலையும் சரி நேபாள்லயும் சரி நிறைய புத்திஸ்ட் சைட், புத்தா போன இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள்லயுமே நிறைய இடங்களை நம்மளால பார்க்க முடியும். ஸோ புத்திஸ்ட் கல்ச்சரல் லிங்க்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கல்ச்சரல் லிங்க் பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள். ஸோ என்னென்ன சைட்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான சைட் அப்படின்னு பார்த்தோம்னா பசுபதிநாத் டெம்பிள் இன் காத்மண்டு, ஜனக்பூர், லூம்பினி, வாரணாசி இன் இந்தியா, அயோத்தியா, போத்கயா அண்ட் குஷிநகர். இந்த மாதிரியான இன்டர்ஸ்ப்ரெட் கல்ச்சரல் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ சர்க்கியூட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றப்ப, பில்கிரிமேஜ் சர்க்கியூட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றப்போ நம்ம இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான லிங்க் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்மளால கம்ப்ளீட்டா இந்த கல்ச்சரல் பெர்ஸ்பெக்டிவை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அண்ட் புத்திஸ்ட் ஹெரிட்டேஜ் சைட் வந்து லூம்பினி, த பர்த் பிளேஸ் ஆஃப் புத்தா வித் மேஜர் புத்திஸ்ட் சென்டர்ஸ் இன் இந்தியா. ஸோ நேபாளில் இருக்கிற புத்திஸ்ட் சைட்ஸும் இந்தியாவில் இருக்கிற புத்திஸ்ட் சைட்ஸையும் லிங்க் பண்றதுக்கு நமக்கு கல்ச்சரல் டைஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்.
So moving on to the next article, Dr. Jitendra Singh to confer National Anubhav Awards of 2026 at Vigyan Bhavan. So நம்ம நிறைய கமிட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ணுவோம். கரெக்டா கவர்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த கமிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றப்போ இதுல யார மெம்பர்ஸா போடுவாங்க? யூஸ்வலி சேர்பர்சனா யார் இருப்பா? ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருப்பாங்க. இந்த ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸரை கமிட்டிஸ்ல நம்ம பிளேஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன? டு யூஸ் தேர் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரோட நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸை யூஸ் பண்றதுக்காக தான் நம்ம அவங்கள கமிட்டிஸ்ல மெம்பர்ஸா போடுறோம். ஸோ அந்த மாதிரி இவங்களோட நாலேஜை ரெகக்னைஸ் பண்றதுக்காக we have instituted a national Anubhav award. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளோட ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட நாலேஜை ரெகக்னைஸ் பண்றதுக்காக தான் இந்த அவார்டை இன்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. இதை யாரு கொடுப்பா அப்படின்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேர் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரிவான்ஸ் அண்ட் பென்ஷன். இது எதுக்காக கொடுக்குறாங்க? டு ரெகக்னைஸ் த வேல்யூபிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் experience and best practices shared by the retiring and retired government employee. So இந்த அனுபவ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற இனிஷியேட்டிவ் மார்ச் 2015ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி சேவ் பண்றதுக்கான ஒரு ரெபாசிட்டரியா இந்த இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல இவங்க ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா we have a அனுபவ் போர்ட்டல். இந்த போர்ட்டல்ல இவங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவங்க வாழ்நாளில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அவங்க யூஸ் பண்ண பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் அவங்க கத்துக்கிட்ட லெசன்ஸ் அண்ட் சஜஷன்ஸை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க இந்த அனுபவ் போர்ட்டல்ல. ஸோ தட் இதை வந்து புதுசா வர சிவில் சர்வன்ட்ஸ்க்கு ஒரு நாலேஜ் ரெபாசிட்டரியை நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதுதான் நேஷனல் அனுபவ் அவார்டை பத்தின ஆர்டிக்கல். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்ல இருந்து 2 முக்கியமான கொஸ்டின் நான் உங்களுக்காக பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நல்லா படிச்சு பார்த்துட்டு ஆன்சர்ஸை கமெண்ட்ல பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.